உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செல்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு அடுத்த ஒரு வருடங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு, கேது, குரு, சனி இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சினால என்னென்ன பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். ஒரு கிரகம் பெருசாக சில விஷயங்களை கொடுக்கும், ஒரு கிரகம் சிலதை கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது. ரெண்டாவது, இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்குது. அது நல்லதாகவும் இருக்குது, சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களாகவும் இருக்குது. அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு தொழில் நல்லா பண்ணணும், வேலை மாற்றம் செய்யணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பேர் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு வீடு, மண்டி, வாகனம் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வெறும் சனி பயிற்சினா சனி பயிற்சி மட்டும் பார்க்க மாட்டோம், எல்லா கோள்களையும் பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக வருட கிரகங்களின் கோள்களுடைய கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் நடத்தும் போது எதாவது சொல்லுவோம், எல்லா கிரகத்தையும் சேர்த்து பாருங்கள். ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். நீங்கள் நல்லது செய்யும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு தடை இருந்தால் திருப்பி கூப்பிடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதுபோல் இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் அடுத்த ஒரு வருட காலம் என்ன நிலை, உங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது முதல்ல. ஏன்னா எல்லாருமே செய்கிற விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வேலை, குழந்தை, கல்யாணம் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். எதை செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டுகள் ராகு, கேது, சனி, குரு பெயர்ச்சி ஆனதுனால எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் சனி பகவான், 9ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் கேது பகவான். இப்போ பார்த்தீங்கன்னா துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னா இந்த வருஷம்தான் சார். ஏன்னா ஒரு நல்ல ஸ்தானங்களில் ஒரு கிரக நிலைகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் வரும். எப்பவுமே ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அதான் பார்ப்போம், ராகு எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்குது, சனி பகவான் எங்கே இருக்காரு, கேது பகவான் எங்கே இருக்காரு, இப்படி தான் ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். அப்போ கோச்சாரத்தில் அதெல்லாம் நல்ல நிலைமையில் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரதான் செய்யும். அது நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்க தான் போகுது. நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கெல்லாம் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை, நானும் எல்லா வருஷமும் நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினை கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நீ கண்டிப்பாக ஒரு சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்க ஜோசியத்தை கண்டிப்பாக பாருங்கள், ஒரு நல்ல ஜோசியத்தை பாருங்கள். இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல குருவுடைய பார்வை இருக்கு சார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. குரு பார்த்தா என்ன சார் ஆகும் அப்படின்னா முதல்ல தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எது முக்கியம்? முயற்சி முக்கியம். அந்த முயற்சி அதுக்கப்புறம் அதனால் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப முக்கியம். நிறைய துளாராசி என்பவர்கள் கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளில் நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள் உங்களுடைய தொழிலை மிகப்பெரிய தோல்வியை கொடுத்துருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்களே உங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணீங்க. தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். உங்கள் மனசே சொல்லியிருக்கும் அதை செய்யாதன்னு. சரி பிஸ்னஸ் பண்ணுறோம், வேறு என்ன பண்ணுறது, வரும்போது தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த நிலைமை மாறி ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்து அதன் மூலமாக பெரிய லெவலில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்குது. எங்கே சார் மாதிரிலாம் பிஸ்னஸ்லாம் இல்லை சார், சும்மா நீங்கள் வேறு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க. நேரம் காலம் மாறும்போது
உங்களுக்கான சூழ்நிலையே மாறும். ஏன்னா 6ஆம் இடத்தில் சனி பகவான், 11ஆம் இடத்தில் கேது பகவான், பாவ கிரகங்கள் 3, 6, 10, 11 இருக்கிறது நல்லது. 11ஆம் இடத்துல கேதுவும் 6ஆம் இடத்துல சனி பகவானுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. என்னன்னா கடன் மட்டும் அதிகம் வாங்காம பார்த்துங்க. அதில் தான் சார் மாட்டினதே. இப்போவும் கடன் கிடைக்கும், பேங்க் லோனா வாங்குங்க. பண வரவுகள் வரும், கடனை கட்டுங்க. இதுக்கப்புறம் திருப்பி திருப்பி பிஸ்னஸில் போட்டு நம்ம சம்பாதிச்சிடலாம், ஏற்கனவே நிறைய நஷ்டமாயிட்டோம் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க. அது திருப்பி தவறலாம் போய் மாட்டிப்பீங்க. கடனை கட்டுற வழியை பாருங்க. அது கொஞ்சம் காசு வந்தாலும் சரி, அதிக காசு வந்தாலும் சரி, திருப்பி எட்டுமே அதை பிஸ்னஸில் போட்டு நம்ம ரொட்டேஷன் பண்ணிடலாம் நினைக்காதீங்க. அது தவறான முடிவு. அதே போல் எவ்வளோ வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி சார், இந்த வருஷம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான், இந்த 6ஆம் இடம் தான் ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய இடம். சனி பகவான் அங்கே வந்தோன்னே உடனே வேலை கொடுத்துருவார். நீங்கள் படிச்சிருங்க, படிக்காமல் இருங்க, ஸ்கில்ஸ் இல்லாமல் இருங்க, எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வேலையை அப்ளை பண்ணால் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க. நீங்களா யோசிக்காதீங்க, ஐயோ நான் போன வருஷம் ட்ரை பண்ண கிடைக்கல, இந்த வருஷம் எங்கே கிடைக்க போகுது, வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்கே ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய அப்படியே அந்த கிடைக்காத விஷயங்களை நினச்சே மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காக, அம்மா அப்பாக்காக வேலை மாற்றம் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால தான் இப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க. நான் ரொம்ப நேர்மையான சார், ஒரே கம்பெனியில் 10 வருஷம் இருப்பேன், 15 வருஷம் இருப்பேன்னு சொன்னவங்களுக்குலாம் வேலை இல்லை இப்போ. ஏன்னா அந்த கம்பெனியில் அவங்களுக்கு தேவையில்லாத போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்கள வேலையை விட்டு அனுப்ப தான் செய்வாங்க. இல்லை அவங்க ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நடந்திருக்கு. அவங்களுக்குலாம் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. இல்லை சார் நான் ஒரு வேலை மாற்றம் முயற்சி பண்ணுறேன், கிடைக்கலன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சார், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது திருமண யோகம் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல வரன் கிடைக்கும். நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி லேட் மேரேஜ் பண்ணாதீங்க. நிறைய துளாராசி என்பதுக்கு என்னென்னா லைஃப்பில் செட்டில் ஆகணும், அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்த்துக்கணும், எல்லாம் கரெக்டு தான். அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 30 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாமல் போயிடுது. அது மாதிரி இல்லாமல் அந்த வயதில் பயிர் செய்வது தான் சிறப்பு. அந்தந்த வயசில் சில விஷயங்கள் செய்யதான் நல்லது. அப்போ அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான யோகம் வரக்கூடிய நேரத்தில் பண்ணுங்க, பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு. சில பேர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால பிரிவினை வரும் சார் எப்பவுமே. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க, வரக்கூடிய மனைவியோ வரக்கூடிய கணவனோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும் உங்களுக்கு கோபம் வந்துடும். அதனால் சண்டைகள் பெருசாகி இதில் வேற உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமாக துளாராசியில் இருக்கக்கூடிய அம்மாமார்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துருவாங்க. அதனாலே நிறைய பேருக்கு பிரிவினைலாம் இருக்குது. அந்த மாதிரி வேற ஒருவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், அது அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. வாழ்க்கையை வாழ போகிறேன், இல்லை வாழ்க்கையிலேருந்து வெளில வர போகிறேன், டிசிஷன் எடுத்து அதுக்கான முடிவுகள் பண்ணிங்கன்னா சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக உறுதியாக உண்டு. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே போல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரும். இடம் மாற்றம் பண்ணுங்க. இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் துலா ராசி என்பவர்களுக்கு இருக்குது. நீங்கள் ரொம்ப வருஷமாக, நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்திருப்பீங்க, அதான் பிரச்சனையே. அப்போல்லாம் உங்களுடைய தேவை இருந்திருக்கும், இப்போ உங்கள் கம்பெனிக்கு தேவையில்லை, அதனால தூக்கி வெளில போட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், இல்லை வேணும்ட்டே பாலிடிக்ஸ் பண்ணி அமைச்சிருப்பாங்க. அந்த பாலிடிக்ஸ்லாம் தாங்க மாட்டீங்க துளாராசி என்பவர்கள். அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கடன்லாம் வாங்கி போய் படித்தேன் சார், நாங்கள் போய் ஐஎஸ்டிஸ்லாம் பண்ணேன், வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க, வெளிநாட்டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அங்கேயே ஒரு வேலையை தேடி சிறப்பாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு. சில பேருக்கு வேறு ஊர் மாறுற மாதிரி இருக்குது, படித்து முடிச்சோன்னே வேறு ஊர் மாறுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இந்த துலா ராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டுகள் காலம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எல்லா கிரகங்களையும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, அதுவாக நடக்குமா அதுவாக நடக்குமா? வாழ்க்கையில் எதுவுமே அதுவாக நடக்காது. கிரகம் நல்லா இருந்தால் அதுவாக கிடைக்கணும்ல சார். நீங்கள் ட்ரை பண்ணால் நல்ல ஒரு இடத்துல கிடைக்கும். நீங்கள் ட்ரையே பண்ணாமல் நீங்கள் இந்த ரூமில் விட்டு வெளியே போக மாட்டேன்னா எப்படி கிடைக்கும்? அப்போ முயற்சிகள் செய்தீர்களானால் இந்த வருஷம் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள். முக்கியமாக கடன் பிரச்சனைலேருந்து வெளில வருவீங்க, அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இடம் சம்மந்தமான கடன், வீடு சம்மந்தமான கடன்லாம் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நிறைய கடன் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த துலா ராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டுகள் கண்டிப்பாக இருக்க போகுது.
நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் வருட கிரகங்களுடைய கோச்சார பலன்கள். இதையும் தாண்டி என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள், அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி. ஏன்னா வருட கிரகங்கள்னு சொல்லும்போது சனி பகவானுடைய 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். ஆனால் தசாபுத்தின்னு சொல்லும்போது ஒரு கிரகத்துடைய தசாபுத்திகள் பார்த்தீங்கன்னா சுக்கிர தசைனா 20 வருஷம், கேது தசை அப்படின்னா 7 வருஷம், ராகு தசை அப்படின்னும் போது 18 வருஷம். இந்த மாதிரி அந்த தசாபுத்திகளும் ஒரு முக்கியமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய பிராப்த கர்மா என்ன, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் நோட்டில் எழுதுன மாதிரி ஒரு 51 பக்கம், அதில் தசா புத்தி என்ன, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்ட 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. இது ஒரு நோட்டில் எப்படி வச்சுருப்பீங்களோ அது மாதிரி PDFல கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதுறீங்களாம் கேட்பீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கலாம், தப்பே இல்லை. எல்லாரும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம், எது நல்லது எது கெட்டது, எந்த நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னு அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி பிரசன்ன வகுப்புகள், சோழி பிரசனம் பார்க்கறது, ஜாமக்கோள் பிரசனம் பார்க்கறது, எண்கணித பிரசனம் பார்க்கறது, தாம்பூல பிரசனம் பார்க்கறது, இதுமாதிரி இல்லாமல் தேவ பிரசனங்கள், கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள், கோவிலுடைய நிலை எப்படி இருக்குது, கோவில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பிரசனங்கள் வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.